இனிப்பு உளுந்து கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை உளுந்து 1/2 டம்ளர், மண்டை வெல்லம் 1 டம்ளர், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் 4. முதல்ல உளுந்தை ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறணும். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க முதல்ல, அதுக்கப்புறமா ஊற வச்சிடலாம். இது 100 கிராம் உளுந்து. நல்லா ஊறட்டும் 1 மணி நேரம். உளுந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்காக மண்டவெல்லம் எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் பாகு வைக்க போகிறேன். அடுப்பில் வச்சுட்டேன். கரையட்டும் நல்லா. அதாவது மண் இருக்கும், அதனால தான் நான் பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உளுந்து பாருங்கள், நல்லா கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ண வரும். 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு நம்ம ஜாரில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அடுப்பில் ஒரு பெரிய வானல் வச்சுருக்கேன். இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கரெக்டாக இருக்கும். தண்ணி லைட்டாக சூடாகட்டும். உளுந்து நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் கூட அதில் கழுவி ஊற்றிக்கலாம். கரெக்டாக வரும். கட்டி இல்லாமல் கரைக்கணும். நல்லா கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா கட்டி இல்லாமல் ஒன்று போல் வந்துடும். அதுக்கப்புறமா நான் பாகு வடிகட்டி ஊற்றுறேன். கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெந்து திக்காக வரட்டும், க்ரீமியாக வரணும். இந்த மாதிரி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கிண்டணுன்னா வந்துடும். கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். இது சத்தான கஞ்சி, குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க, நல்லது. ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சத்தான இனிப்பு உளுந்து கஞ்சி ரெடி.